இலங்கையில் தற்பொழுது அரசியல் நிலவரங்கள் மிகவும் முக்கியத்துவம் பெற்றுள்ள நிலையில், ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்கின்ற கேள்வி எழுந்துள்ள நிலையிலே, இலங்கையினுடைய இந்த ஊழல் மோசடிகளுக்கு யார் காரணம் என்பது வெள்ளிடை மலையான ஒரு விஷயம். அது யாரும் மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ஆனால் இந்த இடத்தில் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தற்காத்து கொண்டு இலங்கை அரசியலில் ஒரு சடுகுடுத்தனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகள். ஆனால் அனுரகுமார திசநாயக்க மட்டும்தான் சொல்கின்றார் ஊழல்வாதிகளை பிடித்து சிறையில் தள்ளுவேன் என்று. சஜித் பிரேமதாசா சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் இருக்கின்றார். ஏனெனில் சஜித், ரணில், மஹிந்த எல்லோரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்றே சொல்லப்படுகிறது, சொல்கின்றார்கள். ஆகவே இந்த ஊழல்கள் தொடர்பாக கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இலங்கை தீவின் பொருளாதாரத்தை சிதைத்துவிட்ட 16 மோசடிகள் தொடர்பாக நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டு வந்த மைத்ரிபால ரணில் விக்ரமசிங்க அரசாங்க காலப்பகுதியில் மத்திய வங்கியில் நடைபெற்ற பிணை முறி மோசடியில் ட்ரெஷரிக்கு 19.5 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. நான் திரும்ப திரும்ப இதை மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். 19.5 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இந்த நல்லாட்சி அரசாங்க காலப்பகுதியிலே அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட வாகன இறக்குமதிக்கான வரிச்சலுகை. ஏனெனில் அங்கிருந்து இங்கும் இங்கிருந்து அங்கும் அரசியல்வாதிகளை இழுப்பதற்கு இந்த சலுகைகள் கொடுக்கிறார்கள். வரிச்சலுகை மோசடியால், வாகன இறக்குமதிக்கான வரிச்சலுகை மோசடியால் பொது நிதிக்கு இலங்கையிலே 7 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. 7 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. கோட்டபாய ராஜபக்சவின் வரி மறுசீரமைப்பு மோசடிகளால் ட்ரெஷரியின் வருமானம் 600 பில்லியனால் வீழ்ச்சி அடைந்தது. அவே தொடர்ச்சியாக எப்படி இலங்கையை கருவறுப்பது என்பது தொடர்பாகவே இவர்கள் தொடர்ந்தும் யோசித்திருக்கிறார்கள். கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரத்தில் இருந்த பொழுது நடந்த சீனி இறக்குமதி வரி மோசடியிலே 16 பில்லியன் ரூபாய் வருமான இழப்பு அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது. கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரத்தின் கீழ் வெள்ளை பூடு இறக்குமதி மோசடியில் 7.4 பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. கோட்டாபாய ராஜபக்ஷ அதிகாரத்தின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற உரம் இறக்குமதி காரணமாக 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பீடாக செலுத்தப்பட்டது. சைனா மெக்சிம் பேங்குக்கும் இலங்கைக்கும் இடையிலான இந்த பிரச்சனையில் 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீடாக வழங்கப்பட்டது. கோட்டாபாய ராஜபக்சவின் 1 லட்சம் கிலோமீட்டர் நீளமான வீதிகள் புனரமைப்பு திட்டத்தில் அரச நிதிக்கு 30,000 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. அடுத்தது எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தொடர்பான இழப்பீட்டு நடைமுறைகளில் நடைபெற்ற மோசடிகளிலே 6.2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. 6.2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள். மக்கள் வங்கியில் கடன்களை பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் தயா கமகே, அர்ஜுன் அலோசியஸ் உட்பட அரசியல்வாதிகள் மற்றும் அரசியலுக்கு நெருக்கமான வியாபாரிகள் கடன்கள் மூலமாக, அதாவது மீள செலுத்தப்படாத கடன்கள் மூலமாக 54 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு நடைபெற்ற சீனி இறக்குமதி மோசடியிலே 1000 மில்லியன் ரூபாய் இழப்பு அரச திரைசேரிக்கு ஏற்பட்டது. ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் இந்த மின்சாரம் வாங்குவது தொடர்பான கேள்வி மனு கோரலை சமர்ப்பித்த விடயங்கள் தொடர்பாக இப்பொழுது பார்ப்போம். இது பென்ஸ் கணக்கில் வருது. per கிலோ வாட்ஸுக்கு மனுவை சமர்ப்பித்த வின்ஃபோர்ஸ் நிறுவனத்தை தவிர்த்து 0.0488 இந்த பென்ஸ் கணக்கில் வரும். இது டாலர் விஷயம். வின்ஃபோர்ஸ் நிறுவனத்தை தவிர்த்து 0.0826 கேள்வி மனுக்கோரலை சமர்ப்பித்த அதானியின் நிறுவனத்தோடு மின்சாரம் வாங்க ஒப்பந்தம் செய்த காரணத்தினால் திரைசேரிக்கு 1 கிலோவாட்ஸுக்கு per கிலோவாட்ஸுக்கு 3.38 சென்ஸ் யுஎஸ் சென்ஸ் இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது. இதுல 69% ஓவர் கோஸ்ட் ஆயிருக்கிறது, இழப்பு ஏற்பட்டது. ரணில் விக்ரமசிங்க அவர்களின் அதிகாரத்தின் கீழ் கேள்வி பத்திர நடைமுறைகளை பின்பற்றாமல் விசா சேவையை வழங்க விஎஃப்எஸ் குளோபல் சர்வீஸுக்கு அனுமதிக்கப்பட்ட காரணத்தினால்
2.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பு ஏற்பட்டது. இதெல்லாம் உள்ளுக்குள்ள அரசியல்வாதிகள் தாங்களே பேசி தாங்களே முடிவெடுத்ததன் காரணத்தினால், ஓப்பன் டெண்டருக்கு அப்படி விடாமல் தாங்களே முடிவெடுத்த காரணத்தினால் இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதை தவிர மஹிந்த ராஜபக்ஷ அதிகாரத்தில் இருந்த பொழுது நடைபெற்ற மிஹின்லங்கா விமான மோசடியில் 13 பில்லியன் ரூபாய் நஷ்டம் இலங்கைக்கு ஏற்பட்டது. இதே காலப்பகுதியில் நடந்த ஏபஸ் மோசடியில் 14,000 மில்லியன் இழப்பு அரச திரைசேரிக்கு ஏற்பட்டது. கட்டுநாயக்கா விரைவு சாலை ஹைவே நிர்மாணத்தில் கிலோமீட்டர் ஒவ்வொன்றுக்கும் தலா 1 பில்லியன் இழப்பும், கண்டி கொழும்பு விரைவு சாலை நிர்மாணத்தில் 50 பில்லியன் இழப்பும் பொது நிதிக்கு ஏற்பட்டது. இது தவிர ராஜபக்ஷ குடும்பம் நேரடியாக தொடர்பு பட்ட மத்தள ராஜபக்ஷ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஹம்பாந்தோட்ட துறைமுகம், தெவினுகம அந்த ஃபண்ட் மிஸ்யூஸ் பண்ணப்பட்ட விஷயம், ஸ்டாக் மார்க்கெட் மனிபுலேஷன் செய்யப்பட்ட விஷயம், சுனாமி ஃபண்ட் ஏற்கனவே 600 மில்லியன் ரூபாய் இழப்பு சுனாமி ஃபண்டில் ஏற்பட்டிருக்கிறது. மறுது லோட்டஸ் டவர் ப்ராஜெக்ட், அந்த தாமரை தடாக ப்ராஜெக்ட், இந்த இப்படியான இழப்புகள்ல நடைபெற்ற மோசடிகளில் பல பில்லியன் இழப்பு திரைசேரிக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த மோசடிகள் தொடர்பானவர்கள் மிக தெளிவாக அடையாளம் காணப்பட்ட போதும் யாருமே இதுவரை நீதி கட்டமைப்பின் முன் நிறுத்தப்படாமலே இருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க ஊழல் மோசடி வழக்குகளில் சிக்கியிருந்த ராஜபக்ஷ குடும்பத்தை மிக தெளிவாக காப்பாற்றியிருந்தார். அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். அவன்கார்ட் மோசடி வழக்கிலிருந்து கோட்டாபய ராஜபக்ஷவை ரணில் விக்ரமசிங்க காப்பாற்றியதால் தான் அவர் தேர்தலில் போட்டியிட்டு ஜனாதிபதியானார். அதே போல நாமல் ராஜபக்ஷ சிக்கியிருந்த பல்வேறு மணி லாண்டரிங் வழக்குகள் இருந்து அவரை ரணில் விக்ரமசிங்க காப்பாற்றியதால் தான் அவர் தற்பொழுது தேர்தலில் போட்டியிடுகின்றார். நாமல் ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க தொடர்புபட்ட பிணைமுறி மோசடி விசாரணைகளை ராஜபக்ஷ குடும்பம் காப்பாற்றியது. அதனால் தான் அவர் தற்பொழுது 2வது முறையாகவும் ஆரம்பத்தில் ஜனாதிபதி ஆக்கப்பட்டார், இப்பொழுது ஜனாதிபதியாக போட்டியிடுகிறார். ஆகவே இந்த கூட்டு திருடர்கள் தான் எல்லோரும் அரசியல் அரங்கிலிருந்து தோற்கடிக்காமல் இங்கு ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருக்கு. இவர்கள் தான் மாறி 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 ஆட்சி செய்கின்றார்கள், மாறி 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 ஊழலும் செய்கின்றார்கள். அப்ப இந்த விஷயங்கள் பொதுமக்களுக்கு தெரிந்த விடயங்கள் தான். ஆனால் ஏனோ தானோ என்று இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறான மோசடிகளை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள். இதற்கு ஒரு பக்கம் பொதுமக்களும் தான் காரணம் என்று நாம் சொல்ல வேண்டும். பார்ப்போம் ஜனாதிபதி தேர்தலில் என்ன முடிவுகள் வரப்போகின்றன.